ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர சிவசங்கரா, அன்பின் வடிவாய் அருள் புரிவாய். என் உயிர் முழுதும் உனக்கே அர்ப்பணம், என்றும் பாடுவேன் சிவநாமம். வணக்கம். பல நூற்றாண்டுகள் தொன்மையான தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று மயிலாடுதுறையை சுற்றி சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவிற்குள் அமைந்துள்ள 5 தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். மயிலாடுதுறையை அடைந்து அங்கிருந்து உங்கள் திருத்தல பயணத்தை காலை 7 மணி அளவில் தொடங்கினால் மதியத்திற்குள் இந்த 5 ஆலயங்களையும் நீங்கள் தரிசனம் காண முடியும். இன்று நாம் தரிசனம் காணப்போகும் 5 ஆலயங்களில் 3 ஆலயங்கள் திருமண பரிகார தலமாகவும் சிறப்புற்று விளங்குகிறது. திருக்கோவில்கள் தரிசனத்தில் முதலாவதாக மயிலாடுதுறை ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாக அறியப்படும் திருஞான சம்பந்தர் மற்றும் அப்பர் பெருமானால் தேவார பாடல் பெற்ற அருள்மிகு மாயூரநாதர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். இவ்வாலயத்தில் அம்மன் மயிலுருவம் கொண்டு இறைவனை பூஜித்ததாக தலபுராணம் கூறுகிறது. பொதுவாக எல்லா திருக்கோயில்களிலும் கந்த சஷ்டி விழாவின் போது முருகப்பெருமான் பார்வதி தேவியிடம் மேல் வாங்கி சூரசம்ஹாரம் செய்வது வழக்கம். ஆனால் இத்தலத்தில் கந்த சஷ்டியின் போது முருகப்பெருமான் ஈசனிடம் மேல் வாங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. திருக்கோவில்கள் தரிசனத்தில் அடுத்ததாக மாயூரநாதர் ஆலயத்திலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருவேள்விக்குடி அருள்மிகு மணவாளேஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். இத்தலம் காவிரியாற்றின் வடகரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் 23வது தலமாக போற்றப்படுகிறது. இத்தலமான திருவேள்விக்குடி மற்றும் நாம் அடுத்ததாக தரிசிக்கப் போகும் மேலை திருமணஞ்சேரி மற்றும் தற்பொழுது திருமணஞ்சேரி என்று அழைக்கப்படும் கீழை திருமணஞ்சேரி ஆகிய 3 ஆலயங்களும் திருமண பரிகார தலங்களாக சிறப்புற்று விளங்குகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. அன்றைய காலத்தில் பரத மகிழ்ச்சிக்கு அவரது தவத்தின் பயனாக பார்வதி தேவியே குழந்தையாக வந்து அவதரிக்கின்றாள். மேலும் திருமண வயதை அடைந்தவுடன் தேவியானவள் இறைவனை நோக்கி தவம் இருக்கின்றாள். இறுதியில் இறைவன் எழுந்தருளி பார்வதி தேவியை மனம் புரிந்து கொண்டதாக தலபுராணம் கூறுகிறது. அப்படி அம்மனுக்கும் ஈசனுக்கும் நடந்த திருமண விழாவின் போது பிரம்மா உட்பட முனிவர்கள் இத்தலத்தில் வேள்விகளை நடத்தியதாகவும் அதன் பொருட்டே இத்தலத்திற்கு திருவேள்விக்குடி என்ற பெயர் வந்ததாகவும் அறியப்படுகிறது. மேலும் இத்தலத்திற்கு அருகிலுள்ள திருமணஞ்சேரி என்னும் திருத்தலத்தில்தான் ஈசனுக்கும் அம்மனுக்கும் தேவர்களும் முனிவர்களும் புடைசூழ திருமணம் நடந்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது. இத்தலத்தை வழிபட திருமணத் தடைகள் அகன்று நல்லபடியாக திருமணம் நடைந்தேறும் என்றும் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அன்பும் திளைக்கும் என்றும் இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது. இத்தலத்தை சோழ அரசி செம்பியன் மாதேவியார் கற்றளியாக மாற்றியதாக கல்வெட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றது.
திருக்கோவில்கள் தரிசனத்தில் அடுத்ததாக திருவெள்ளிக்குடி ஆலயத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தற்பொழுது மேலை திருமணஞ்சேரி என்றழைக்கப்படும் திரு எதிர்கொள்பாடி ஐராவதேஸ்வரர் ஆலயத்தை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். சோழ மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட மிக பழமையான ஆலயம் இது. இத்தலம் காவிரியாற்றின் வடகரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் 24வது தலமாக போற்றப்படுகிறது. சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற தலம் இது. இத்தலத்தில்தான் பரத மகிழ்ச்சி தன் மகளாக அவதரித்த பார்வதி தேவியை மனம் புரிய வந்த ஈசனை பூர்ண கும்ப மரியாதையுடன் எதிர்கொண்டு வரவேற்றதாக தலபுராணம் கூறுகிறது. அதன் பொருட்டே இத்தலத்திற்கு எதிர்கொள்பாடி என்ற பெயர் வந்ததாகவும் அறியப்படுகிறது. இன்றளவும் இத்தலத்திற்கு அருகே அமைந்துள்ள தற்பொழுது திருமணஞ்சேரி என்று அழைக்கப்படும் கிளை திருமணஞ்சேரி ஆலயத்திலிருந்து சித்திரை மாதம் ஈசனுக்கும் அம்பிகைக்கும் நடக்கும் திருக்கல்யாண விழாவின் போது ஈசன் இத்தலத்திற்கு எழுந்தருள்வதும், அப்பொழுது இக்கோவிலின் அர்ச்சகர் பூர்ண கும்ப மரியாதையுடன் ஈசனை வரவேற்கும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. ஓம் நம சிவாய. மேலை திருமணஞ்சேரி ஆலயத்தை தரிசனம் கண்ட நாம் அடுத்ததாக இத்தலத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தற்பொழுது திருமணஞ்சேரி என்றழைக்கப்படும் கீழை திருமணஞ்சேரி அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். அப்பர் பெருமான் மற்றும் திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற தலம் இது. காவிரியாற்றின் வடகரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் 25வது தலமாக போற்றப்படுகிறது இவ்வாலயம். இத்தலத்தில் கல்யாண சுந்தரேஸ்வரராக தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் ஈசனையும் அம்மனையும் மனதார வழிபட்டு திருமணப் பரிகார பூஜை செய்தால் ஒருவருக்கு திருமணம் நல்லபடியாக நடந்தேறும் என்றும் மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும் என்றும் இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது. இத்தலத்திற்கு தினமும் பல பக்தர்கள் வந்து திருமணப் பரிகார பூஜை செய்து பலனடைகிறார்கள். தேவஸ்தானம் சார்பில் இந்த ஆலயத்தில் திருமணப் பரிகார பூஜைகள் செய்வதற்கான பொருட்களும் நியாயமான விலையில் விற்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள திருமணப் பரிகார தலங்களில் மிகவும் சிறப்புமிக்க தலமாக இந்த திருமணஞ்சேரி ஆலயம் போற்றப்படுகிறது. இத்தலத்தில் சித்திரை மாதம் பூச நட்சத்திரத்தில் ஈசனுக்கும் அம்மனுக்கும் திருக்கல்யாண விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருமணஞ்சேரி ஆலயத்தை தரிசனம் கண்ட நாம் அடுத்ததாக இத்தலத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திரு அன்னியூர் மற்றும் பொன்னூர் என்றழைக்கப்படும் அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற தலம் இது. காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் 22வது தலமாக போற்றப்படுகிறது இவ்வாலயம். இத்தலத்தின் தலபுராண வரலாற்றின்படி சிவபெருமான் ஒருமுறை தவத்தில் ஆழ்ந்திருந்த பொழுது மன்மதன் ஈசனின் தவத்தை கலைக்க முயல, அதனால் கோபம் கொண்ட ஈசன் மன்மதனை தன் நெற்றிக்கண் தீப்பொறியினால் எரித்துவிட மன்மதனின் மனைவியான ரதிதேவி ஈசனிடம் மன்னிப்பு வேண்டுகின்றாள். அதாவது மன்மதன் தேவர்களையும் ரிஷிகளையும் காக்கும் பொருட்டு தாங்கள் தவக்கோலத்திலிருந்து எழுந்து வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தை அடிப்படையாக கொண்டே தவறு செய்துவிட்டார். அதனால் அவரை மன்னித்து மீண்டும் மன்மதனுக்கு உயிர் கொடுக்குமாறு ஈசனை வேண்டுகின்றாள். அதன் பிறகு ஈசன் மன்மதனை
மீண்டும் உயிர் பெற்று எழ செய்ததாக தலபுராணம் கூறுகிறது. மேலும் இத்தலத்தில் அந்த தலபுராண வரலாற்றை ஈசன் நிகழ்த்தி காட்டியதாகவும் அறியப்படுகிறது. இத்தலத்தில் ஆபத் சகாயேஸ்வரராக அருள்பாலிக்கும் ஈசனை வழிபட ஒருவருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது என்றும் வாழ்வில் பல நன்மைகள் நடக்கும் என்றும் இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. ஓம் நம சிவாய. இதுவரை நாம் மயிலாடுதுறையை சுற்றி அமைந்துள்ள 5 தேவார பாடல் பெற்ற சிவாலயங்கள் தரிசனம் கண்டோம். இந்த ஒவ்வொரு தலத்தை பற்றிய விரிவான காணொளியின் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. பார்த்து பயனடைவீர். மேலும் இந்த ஆலயங்களுக்கு நீங்கள் நேரில் சென்று தரிசிப்பதற்கு வசதியாக இந்த ஆலயங்களின் அமைவிடம் பற்றிய தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓம் நம சிவாய. மயிலாடுதுறையில் தங்குவதற்கு நிறைய ஹோட்டல்களும் உள்ளது. நீங்கள் அதிகாலையில் மயிலாடுதுறை மாயூரநாதரை தரிசனம் கண்ட பிறகு காலை உணவை முடித்து அங்கிருந்து ஒரு வாடகை காரை அமர்த்தி கொண்டோ அல்லது உங்கள் சொந்த வாகனத்திலோ பயணப்பட்டால் இத்திருக்கோவில்களை மதியத்திற்குள் நீங்கள் தரிசனம் காண முடியும். உங்கள் திருத்தல பயணத்தை திட்டமிடுவதற்கு இந்த காணொளி உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.